திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார் ஆவார். திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறையில் அடங்கப்படும். இப்பாடல்கள் பல்லாண்டு குருதுமே என்று வாழ்த்துவதினால் இப்பாடல் தொகுப்பினை திருப்பல்லாண்டு என்ற பெயரில் போற்றப்படுகிறது. பஞ்சபுராணத்தில் திருப்பல்லாண்டு நான்காவதாக பாடப்படும். இச்சைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் தான் சேந்தனார். இவர் சிவனடியார்களுக்கு உணவளித்து எஞ்சிய உணவை அவர் சாப்பிட்டு வந்தாரு. இவரோட சிவபக்தியை இறைவன் உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்பினாரு. அப்போ ஒரு நாள் சிதம்பரத்துல ஒரு தேர் இழுக்கிறாங்க. அந்த தேர் இழுக்கும் போது அந்த திருவீதியில அந்த தேர் பாதியோட நின்றுட்டு, இப்ப எல்லா சிவனடியார்களும் அந்த தேரை இழுத்து பாக்குறாங்க. அந்த தேர் வரல. அப்போ ஒரு அசரீரி கேக்குது, சேந்தனா நீ பல்லாண்டு பாடி இந்த தேர் ஓடும் அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குது. இந்த அசரீதி கேட்டதுக்கு அப்புறம் சேந்தனார் திருப்பல்லாண்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தேர் நகர ஸ்டார்ட் ஆகி இருப்பிட இடத்துக்கே அது போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமா சிவனடியார்கள் எல்லாரும் இவரது பெருமையை பார்த்து புகழ ஸ்டார்ட் பண்ணாங்க. திருச்சிற்றம்பலம் சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூயமன தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் திருநேரி சேராமே வில்லாண்ட சனகத்திரள் மேரில் விடங்கம் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூடுமே. திருச்சிற்றம்பலம்.